அடுத்து நம்ம சாமி குமரகுருபர சுவாமிகள், அவர்களுடைய ஆசி உரை இருக்கிறது. அவர்கள் நிறைய படித்தவர்கள். அவர்களை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதை விட அவங்களுடைய முன்னால் இருந்த பட்டம் கந்தசாமி சுவாமிகள். அப்படியே அலங்காரம் பண்ணுவார் முருகனுக்கு. கார்த்திகைக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு அப்படி திரும்பி பார்ப்பார், அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு. முருகன் சிரிப்பான், இந்த மாலை எடுத்து இப்படி போடு, அந்த மாலை எடுத்து அப்படி போடு, எல்லாம் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப போய் பார்ப்பார். மறக்கவே முடியாது அந்த மரபு. கந்தசாமி சுவாமிகள், ராமானந்த சுவாமிகள், எல்லாத்துக்கும் முன்னாலே மகான் வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள். அந்த மரபு சுவாமிகள் இப்பொழுது ஆசி உரை வழங்குகிறார்கள். இத்துணை திருமின்மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணையவன் பன்னிருதோளும் பயந்ததனை வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடமும் மயூரமுமே. எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய முருகப்பெருமானின் செந்தாமரை திருவடிகளையும் குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளையும் நீல நினைந்து வணங்கி, முத்தமிழ் வளர்த்த மதுரியம்பதியிலே ஒரு 100 ஆண்டு காலத்திற்கு முன்பு, சரியாக ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு திருப்புகழ் சபையானது தோற்றுவிக்கப்பட்டு, திருப்புகழுடைய பெருமையை இந்த 100 ஆண்டுகளாக மக்களுக்கு எடுத்துச் செல்கின்ற ஒரு பெரும் பணியை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த சபையை தோற்றுவித்தவர்கள் திருப்புகழ் சாமி ஐயர் அவர்கள் அதை தோற்றுவித்தார்கள். அதை தொடர்ந்து பலர் அதனுடைய சபையினுடைய வளர்ச்சியிலே தங்களை இணைத்து கொண்டு அருணிநாத பெருமானுடைய பெருமையை, சிறப்பை உலகுக்கு எடுத்துச் செல்கின்ற அரும்பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய அன்புக்குரிய நம்முடைய சோசோமி ஐயா அவர்கள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தெரிவித்தார்கள். அவருடைய அன்பையை ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலே இங்கு கலந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவிற்கு தலைமையேற்று சிறந்த ஒரு உரையாற்றி அமர்ந்திருக்கின்றேன் பாராட்டுதலுக்குரிய தினமலருடைய இணை நிர்வாக இயக்குனர் லட்சுமிபதி ஐயா அவர்களே, இங்கு சிறப்புரையாற்ற இருக்கின்ற முனைவர் பாராட்டுக்குரிய அருணகிரி ஐயா அவர்களே, பாராட்டுதலுக்குரிய நீதிபதி ஐயா சேது முருகபூபதி அவர்களே, இந்த திருப்புகழ் சபையினுடைய உறுப்பினர்களே, கூடியிருக்கின்ற சான்றோர்களே, மலேசிய இப்போ பகுதியிலிருந்து வந்திருக்கின்ற நம்முடைய மருத்துவர் அவர்களே, இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் உடைய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அருணிநாத பெருமானுடைய சிறப்பு இங்கு போற்றுகின்ற வகையிலே அருணிநாத பெருமான் சொல்லுகின்ற பொழுது, பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்று சொல்லுவார். எனக்கு பாடுகின்ற பணியே எனக்கு வேண்டும் என்று கேட்கின்றார். பாரதி சொல்லுகின்ற பொழுது, எனக்கு தொழில் கவிதை என்று சொல்வது போல அருணிநாத பெருமான் முருகப்பெருமானை முத்தமிழாலே பாடுவதே எனக்கு தொழில் என்று சொல்லுகின்றார். ஆகவே அந்த முருகப்பெருமானை போற்றி பரவி இருக்கின்ற நூலாக போற்றப்படுவது திருப்புகழாக இருக்கின்றது.